ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜப்பானீஸ் மார்க்கெட்டுங்க அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதாவது ஜப்பான் அவங்க கல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குங்க. சாப்பாட்டிலேருந்து, அவங்க ட்ரெஸ்ஸிலேருந்து, ஆர்ட் ஒர்க்லேருந்து, மார்ஷியல் ஆர்ட்ஸ், டான்ஸு, இன்னும் பல விஷயங்களை நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, டவுன் டவுன் வேங்கூவர் கனடாவில் நடக்குதுங்க. அதுவும் இன்றைக்கி செம்ம சன்னி டே. அதான் நான் போயிட்டுருக்கேன் சப்வே ஸ்கை ட்ரெயினில். ஸோ போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் கனடாவில் எல்லா வீடியோவும் இங்கே நான் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாங்க? ஓகே, நான் இப்போ டவுன் டவுன் வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகான சன்னி டே. சம்மர் வந்துருச்சுங்க கனடாவுக்கு. ஸோ இந்த அழகான சன்னி டேயில் இந்த ஜப்பானீஸ் மார்க்கெட் ஃபெஸ்டிவல் நடக்குது. வாங்க ஜப்பான் ஃபெஸ்டிவலுக்கு போவோம். அங்கே என்ன நடக்குதுன்னு அந்த கல்ச்சரில் மூழ்கி என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். என் கூட நடந்து வாங்க, நம்ம போவோம் ஜப்பான் ஃபார்மர் மார்க்கெட்டுக்கு. வாங்க போவோம். கலகலப்பாக இருக்குதுங்க. அங்கே தெரியுது அவங்களுக்கு, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பயங்கர கூட்டம். கொனிச்சுவா, இதோ வந்து விட்டோம் ஜப்பான் மார்க்கெட். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ் இங்கே வந்து அவங்க ப்ராடக்டை எல்லார்கிட்டையும் காட்ட போகிறாங்க, விற்க போகிறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள் மக்களே, இந்த சாமுராய் நம்ம என்ட்ரியிலே நம்மளை வரவேற்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல? வாங்க உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், இதுதான் வேங்கூவர் ஆர்ட் மியூசியம். அது பக்கத்தில் தான் நடக்குது, அவுட்டோரில். இது ஏதோ ஒரு கேரக்டர் போல் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கேரக்டர் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆர்ட் ஒர்க் செம்மையாக இருக்குல்ல? இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக், இந்த காக்கோன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்வீட் சாக்லேட், அது இதை ஃப்ளேவர்ச்சே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தி. இங்கே பாருங்கள் சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க. ஜப்பனீஸ் அதாங்க, நிறைய ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே விற்கிறாங்க. அதை நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டோனட். இது ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் இதுலேயும் சில ஹெல்த்தி எலிமெண்ட் ஃபார் சொல் மாச்சா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லது தான். அப்புறம் பிளாக் செசமின்ற பல ஃப்ளேவர் இருக்குது. ஸோ டோனட் பிடிச்சா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் பவுச்சு, லேப்டாப் கவரு, ஃபோன் பவுச்சு, ஹேண்ட்பேகு, அந்த மாதிரி ஜப்பனீஸ் அந்த ஸ்டைலில் வந்திருக்கு. செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம கீ செயின்னு, ஆஹா செம்மையாக இருக்குங்களா, வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி கேர்ள்ஸு லேடிஸ்க்கு வந்து அந்த இயரிங்ஸு, அது அந்த ஜப்பனீஸ் ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குங்க. அது நீங்கள் அந்த அனிமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வர கேரக்டர்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஜப்பனீஸ் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள் அவங்களோட அந்த கல்ச்சுரல் ஸ்டைலில் ஜப்பனீஸ், அங்கே பாருங்கள் அந்த கேரக்டர், அந்த அனிமேஷன் கேரக்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்தது, மெட்டீரியலும் செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் உண்மையிலே ஜப்பனீஸ் அந்த அனிமேஷன், அந்த கார்ட்டூனு, அந்த மற்ற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன கேரக்டர்னு. இங்கே பாருங்கள் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நிறையா இயரிங்ஸு. அவங்க பாருங்கள் அந்த ஜப்பனீஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்காங்க. அங்கே பாருங்கள் க்யூட்டில் ஐ லவ் ஜப்பனீஸ் கல்ச்சர். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த பாட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள் இயரிங்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் இயரிங்ஸ். நிறையா இயரிங்ஸ் செம்ம வெரைட்டியாக இருக்குது. மக்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் நாய்க்குட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம கேதரிங்க. இங்கே பாருங்கள் கீ செயின் மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓ சூப்பராக இருக்குங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, சூப்பர். அப்படியே இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் செம்ம க்ரௌடுங்க இன்றைக்கி எல்லாருமே. ஏன்னா இப்போ தான் சம்மர் வந்திருக்கு. கனடாவில் சம்மர் வந்தால் ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கெல்லாம். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ காமிச்சான்ல அதே மாதிரிங்க பாருங்கள், லேப்டாப் கவர், ஐபாட் கவர், ஃபோன் கவர். இங்கே பாருங்கள் இந்த ஜப்பான் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், ஜப்பனீஸ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க ஆர்ட் ஒர்க்கு. உண்மையிலே நீங்கள் ஜப்பனீஸ் கல்ச்சர் ஃபேன் என்ன மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி போடலாம். உங்கள் லேப்டாப்பு ஐபாடுக்கெலாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி ஜப்பனீஸ் அந்த அனிமேஷன்,
அந்த சம்மந்தப்பட்ட கேரக்டர் அந்த மாதிரி புக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்பை ஃபேமிலி நிறைய சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் இங்கே விற்கிறாங்க. உண்மையிலே வந்து இங்கே எல்லா கலெக்ஷனும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஜப்பனீஸ் அனிமேஷன் ஃபேனா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோ சீரீஸோ இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த கீ செயின்லாம் வாங்கிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படி ஏதாவது குழந்தைங்கள் இருந்தால் குழந்தைங்களுக்கும் வாங்கி போடலாம். வித்தியாசமான கேரக்டர் கிரியேச்சர்ஸ் செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டு சோஃபாவில் போட்டுறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறீங்க. இது ஏதோ டோக்கியோவில் இருக்க மாதிரி ஃபீல் தருதில்ல, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேலும் ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஏஷியன் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் பாருங்கள், டிஃப்ரெண்ட் தீமில் இருக்குங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் தீம். இது வந்து எப்படின்னா இந்த பர்த்டே அந்த மாதிரி க்ரீட்டிங்ஸு விஷ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், குக்கீஸ் சாப்பிடுவோம்ல, குக்கீஸு அது பிஸ்கெட் மாதிரி, அது பாருங்கள். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் அனிமே கேரக்டரு, கார்ட்டூன் கேரக்டரு, அனிமல்ஸ் மாதிரி பண்ணி செம்மையாக இருக்குங்க. சாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்கள் குக்கீஸு. இதை பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வாங்க நம்ம ஃபுட் இதுக்கு போவோம், ஜப்பனீஸ் ஃபுட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா டாக்கோஸ்லேயே நிறைய வகை இருக்குது. ஸோ அந்த டாக்கோஸ் தான் இங்கே பார்க்குறேங்க. அதே மாதிரி ஜப்பனீஸ் ஃபுட்டு, ரைஸ், சிக்கனு அந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ஜப்பான் இந்த ஹாட் டாக் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஜப்பான் ஸ்டைலில் ஹாட் டாக். ஸோ அதுதான் விற்றுட்ருக்காங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்க நான் காட்டுறோம் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது ஒரு ஜப்பானீஸ் ஸ்டைலில் இருக்குங்க. ஸோ அதுதான் விற்றுட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், தான் ஃபினிஷிங் டச்சு. ஸோ செம்மையாக இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட் வகையான ஃபுட்ஸ் வெரைட்டிலாம் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் ஜப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இது பேர் என்ன பாருங்கள், பாப்லோ. இது பேர் டாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டாட்ஸு. அடுத்து இன்னும் பல வகையான ஜப்பான் ஃபுட் வெரைட்டி. இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். ஸோ அது பாருங்கள், இதோ கராஜ் ஸ்டைல் அப்படின்றாங்க. ஸோ இதில் நிறையமே இருக்குங்க, பீஃபு, சிக்கனு, போர்க்கு. அதே மாதிரி இது ஒரு ஸ்டூ மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதான் இங்கே பார்க்குறீங்க. நல்லா கிரில்டு சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த சிக்கன் தெரியாக்கி வாங்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். இது மூணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $13 கிட்ட வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 700 வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, ஒர்த்து தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்து இது பாருங்கள், சில்லி சாஸ். இங்கே வந்து இந்த டெஸ்டிங் கொடுத்தாங்க எனக்கு, நான் டேஸ்ட் பண்ணேன். இந்த ஊறுகாய் மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, ஸ்பைஸியாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வகை மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஜப்பான் மார்க்கெட்டுக்கு ஜப்பனீஸ் ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நிறைய பேருக்கு ஜப்பனீஸ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி. ஸோ பாருங்கள், எல்லாம் ஜாலியாக அந்த ஜப்பனீஸ் கல்ச்சர் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் பல இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், அடடடா நாக்கில் எச்சி ஊறுதா. இங்கே பாருங்கள், குக்கீஸு வேறு லெவலில் இருக்குங்க. என்னென்னா இங்கே ஜப்பனீஸ் கல்ச்சர் இவங்களுக்குள்ள என்ன சூப்பர்னா, எதுவுமே வந்து ஹெல்த்தியாக எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணணுமோ அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுவாங்க. ரொம்ப இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, பயங்கரமாக பண்ணுவாங்க, நேச்சுரலாக பண்ணுவாங்க. இவங்களோட கடைங்க வந்து இங்கே வேங்கூவரில் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது வேணும்னா உங்களுக்கு அவங்களோட அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், எல்லாமே இந்த ஜப்பனீஸ் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா பேக்கரின்றதே ஒரு ஆர்ட் தானே. அதே மாதிரி எனக்கு ஃபேவரட் க்ரீன் டீ, ஆஹா ஜப்பனீஸ் டீ ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து பேகல் சொல்லுவாங்க, பேகல்
நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரில. ஸோ அந்த வகையில் இது வந்து அது ஆக்சுவலாக அமெரிக்கன் பேகல் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா அப்படியே வந்து ஜப்பனீஸ் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாச்சா அவங்க ஸ்டைலில் சில விஷயங்களை கலந்து அது கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேகல்ன்றது ஹெல்த்தி தாங்க. ஸோ அது ஜப்பனீஸ் ஸ்டைலில் சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீ செயின், இன்னும் நிறைய வகையான கீ செயின் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. எவ்வளோ வெரைட்டி தருவாங்க பாருங்கள். ஆஹாஹா, எவ்வளோ பஞ்சு போல் நல்லா வேறு லெவல். இங்கே பாருங்கள் அந்த சின்ன குழந்த, ஏதோ பிறந்த குழந்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஜப்பனீஸ் கேரக்டர்ஸ் வச்ச எல்லா கீ செயினும் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் ஷோ நடக்குதுங்க. இது ஜப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் ஷோ. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Together today. Thank you very much for the Japan market inviting us. とても来なさいと to share our Okinawan spirit. So the second one was the Shimauta. என்ன மக்களே, டான்ஸ் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? சரி, ஓகே, வாங்க இன்னும் நிறைய கடைங்க இருக்குது. அதை வந்து தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போக முடியுமா? ஸோ ஐஸ்கிரீம், பல வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. அதை தான் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அடுத்து திருப்பியும் க்ளோதிங்க்கு வந்துட்டோம். இது பாருங்கள், நல்ல சூப்பர் வெரைட்டி இருக்குங்க. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நல்ல கேஷுவலாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது என்னென்ன வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. உண்மையிலே சூப்பர் கலெக்ஷன்ஸு, வித்தியாசமாக இருக்கும். அந்த ஜப்பனீஸோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேவரட் க்ரீன் டீ, பல ஃப்ளேவர் இருக்குங்க. இந்த லேவெண்டர், ஸ்ட்ராபெரி, அது இதுன்னு. ஸோ நான் ஒன்று ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்தது. ஸோ அங்கே நிறைய சாம்பிள் கொடுப்பாங்க. உண்மையிலே க்ரீன் டீ வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ நம்ம எல்லாம் சாப்பிடணும். பட் எனிவே, இங்கே பாருங்கள், தொடர்ந்து ட்ரெஸ் வகைகளை பார்க்குறோம். அங்கே அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம ட்ரெடிஷனாக இருக்குது பாருங்கள், ஜப்பனீஸ். அங்கே பாருங்கள், அதில் அந்த நிறைய பூ இருக்குங்க. அந்த வெரைட்டி அவங்க அப்படியே அந்த கலர்ஃபுல் அவங்க கல்ச்சரை வந்து அந்த ட்ரெஸ்லேயே வெளிப்படுத்துகிறாங்க, நம்ம ஊர் மாதிரி. இது வந்து கப் கேக் நினச்சிங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து கேண்டிலுங்க, மெழுகுவர்த்தி. இங்கே பாருங்கள், பார்க்க கப் கேக் தான் இருக்குல்ல. பார்த்து குழந்தைங்க வந்து கப் கேக் நினச்சி அப்படியே தின்னுதான் போகிறாங்க. அதேமாதிரி நம்ம டான்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அவங்களாம் டான்ஸ் முடிச்சுட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு குரூப்பு. ஸோ அதுதான் பார்க்குறோம். சர்ப்ரைஸ் என்னென்னா, தோசைக்கடை, நம்ம ஊர் தோசைக்கடைங்க, டவுன் டவுனில். தமிழன் எங்கும் இருப்பான்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சாப்பிட்டேன். இது பேர் மம்மிஸ் கிச்சன் சொல்லிட்டு செம்மையாக இருந்ததுங்க. எல்லா தோசையும் இருக்குது, ஊத்தாப்பெல்லாம் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது வந்து பொடி தோசையும் அப்புறம் வந்து ப்ளெயின் தோசையும். அந்த சட்னி சாம்பார்லாம் அடடடடடடா. உண்மையிலேயே என்ன தான் ஜப்பனீஸ் மார்க்கெட் போய் ஜப்பனீஸ் அந்த ஃபுட்லாம் ட்ரை பண்ணாலும் நம்ம தமிழன் தானே. அதை சாப்பிடும் போது, தோசை சாப்பிடும்போது செம்ம மொறுமொருன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதாங்க அவங்களோட அட்ரெஸ்ஸு. இவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த தோசை வீட்டில் மாவெல்லாம். இப்போ தாங்க முக்கியமான ஈவெண்ட். ஜப்பனீஸ்னாலே மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? Good afternoon everybody. We are the Vancouver Katori Shintoryu Kenjutsu Sugawara Budo Dojo. Our first techniques are called Iai Jutsu. Iai Jutsu is the art of drawing and cutting in response to surprise attacks. The first 6 sitting forms are called Omote Iai, and the 5 standing forms are called
this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? Sometimes you need to let loose, grab juice, get goose, tattoos, taboos, get screwed. Loosen up, buttercup, all those hate comments will never make you feel enough. We're all adequate graduates, heart full of calluses, but we know calculus. Damn, ain't that fabulous? Can't wait to apply all those mathematicus. But we can't get a job that pays us enough. I'm about to pop off. Fuck you, you're lost. We all know that we never really want a boss. So I'ma do what I want to, something I can't undo. Yeah, I'ma do what I want to, something I can't undo. I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking என்ன எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? ஜப்பான் கல்ச்சர், ஜப்பான் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல உங்களை கவனிக்கிறேன். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.